ஊர்க்குருவின் அன்பு வணக்கம். புதிதாக தொழில் தொடங்க வரும் இளம் தொழில் முனைவர்கள் பயன்பெறும் வகையில் நல்ல அனுபவமிக்க மற்றும் வெற்றி பெற்ற தொழில் முனைவர்களிடம் இருந்து தங்களது தொழில் ரகசியம் மற்றும் அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது லைனிங் ஒர்க் பிசினஸ். ஒரு லைனிங் ஒர்க் ஷாப் வைப்பது எப்படி, எவ்வளவு செலவாகும், முக்கியமாக எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை திரு தண்டாயுதபாணி அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன் ஒரு சிறு அறிமுகம். திரு தண்டாயுதபாணி அவர்கள் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்ற அமைப்பின் கிளை அமைப்பான நெற்கதிர் அமைப்பின் செயலாளராக உள்ளார். இந்த அமைப்பு திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள தொழில் முனைவர்களை ஒன்றிணைத்து அவர்களது தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் அமைப்பாக உள்ளது. புதிதாக தொழில் தொடங்கும் நீங்களும் இந்த அமைப்பில் சேர்ந்து உங்களது தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த ஒரு ஃப்ரெண்டா தான் வருவாங்க, கஸ்டமர் வர மாட்டாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் வெறும் சீட் கவர் மட்டும் பண்றவங்க இருக்காங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், இன்னொருத்த 1100 ரூபாய் வாங்குறேன்னா 1100 ப்ராடக்ட் தான் நான் வாங்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷ் அண்ட் கேரி மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால கஸ்டமர் என்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க. என்னுடைய சம்மந்தமான தொழிலை செய்யறதுக்கு எல்லா சப்போர்ட் ஐடியாவும் நான் பண்ணி தரதுக்கு தயாராக இருக்கேன். இதில் நான் சொல்கிறது எல்லாமே மினிமம் 30% மார்ஜினோட பண்ணலாம். வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், என் பேர் தண்டாயுதபாணி. நான் திருவள்ளூரில் 2 வீலர் ஷீட் கவர் ஐயப்பா லைனிங்கிற நிறுவனம் வச்சுட்ருக்கேன் சார். சார், இந்த லைனிங் ஒர்க் வைக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பைக்கு சீட் கவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் கொடுத்துருந்தப்ப போட சொன்னேன். ஒரு 3 days ஆகியும் போட்டு கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் போடலை. ஸோ ஏன்னு கேட்டால் திருவள்ளூரில் ஒரே ஒரு கடை தான் இருந்துக்குது, ஒரு 4 days 5 days ஆகும் ஒரு ஷீட் கவர் போகிறதுக்கு அப்படின்னாங்க. சரி, அப்புறம் யோசித்தேன். நானும் 10th முடிச்சுட்டு என்ன பண்ணதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த ஷீட் கவர் தொழில் திருவள்ளூரில் ஒரே ஒரு தான் இருந்தார். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லிட்டு நான் சென்னைக்கு போய் வேலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து திருவள்ளூரில் கடை ஆரம்பித்தேன். 2002 நான் ஆரம்பிக்கும் போது. ஸோ அப்படி தான் எனக்கு ஆர்வம் வந்துச்சு இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு. படிப்படியாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ரன் பண்ணிகிட்ருக்கேன் சார். உங்களோட ஷாப்போட நேம் என்ன சார், எங்கே அமைஞ்சிருக்குது? ஸ்ரீ ஐயப்பா லைனிங் ஒர்க்ஸ், திருவள்ளூரில் காக்கலூர் பைபாஸ் ரோட்டில் மெயினில் இருக்கேன் சார். ஒரே இடத்துல ஒரு 22 இயர்ஸாக கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன் சார். சரி சார், இப்போ உங்களோட இந்த ஷாப்பில் என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது 2 வீலர் ஷீட் கவர் மட்டும்தான் ஆரம்பித்தேன். அப்போது உதாரணம் சொல்கிறேன், அப்போ கடையோடைய ரெண்ட்டு வந்து 800 மந்த்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடை ரெண்ட் வந்து 30,000 பே பண்ணுறேன்னா பார்த்துங்க. அப்போ நான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. 2 வீலர் ஷீட் கவர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டேங்க் கவர்ஸு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கி அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் வரைக்கும் வந்துச்சு 2 வீலரில். இந்த எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் லைட்டு, ஹாரன்ஸு, அக்சசரிஸ்னு சொல்லுவாங்க ஷோட்டாக, அது எல்லாமே பண்ணுறோம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா கீன்னு சொல்லுவாங்க. சாவி கொடுத்துனா அடிஷனல் சாவி போடுறது. 2 வீலருக்கு ஒரு சாவி இருக்குது, மிஸ் ஆகிடுதுன்னு சொல்லுவாங்களே, அடிஷனல் கீ போடுவாங்க. அது 2 வீலரில் லைனிங் ஒர்க்ஸில் யாரும் பண்ணதில்லை மேக்ஸிமம். நான் சென்னையில் அதுக்கான மிஷினை வர வச்சு இங்கே திருவள்ளூரில் ஃபஸ்ட்டு வந்து கீ அப்படின்னு நம்ம தான் ஆரம்பித்து பண்ணி கொடுத்துருந்தோம் சார் 2 வீலர். ஓகே, இந்த ஷாப் தொடங்க முதலாக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன சார்? முதல்ல எடுத்த நடவடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு தொழில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் சென்னையில் போய் தொழில் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணேன். அந்த டைமில் 1 lakh கொஞ்சம் பெரிய விஷயம், இது கடினமான விஷயம் தான். சரி, நம்ம சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு காரணத்தால் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஓகே, குறைந்தபட்சம் எவ்வளோ முதலீடு செய்ய வேணும் இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா? அன்றைக்கி காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 lakh. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 7 lakh to 10 lakh இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி சிறப்பாக செய்யலாம். ஷாப் தொடங்குறதுக்கு அரசு எதுவும் மானியத்தோட கடன் வசதி ஏதாவது தர்றாங்களா? இல்லை சார், அரசு மானிய உதவியும் இல்லை. நம்ம அதில் எம்எஸ்சி சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி தொழில் பண்ணால் நல்லது. ஃப்யூச்சரில் நம்ம தொழில் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்றத விஷயங்கள் நடக்குது. எம்எஸ்சி சர்டிஃபிகேட்ன்றாங்க, உத்தியோக ஆதார் இன்றைக்கி ஸ்டேட்டஸில் இருக்கும் போது. ஸோ நானும் ஆரம்பத்தில் சர்டிஃபிகேட் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கேன். காக்கலூர் எஸ்டேட் இருக்குது இங்கே, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்டில் ஆஃபீஸர் மூலிமா நம்ம அந்த எம்எஸ்சி சர்டிஃபிகேட் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ உத்தியோக ஆதார் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் சார். ஸோ இந்த ஷாப் தொடங்குறதுக்கு வேறு என்னென்னலாம் அரசு சார்பாக சர்டிஃபிகேட் வாங்கணும்? அரசெல்லாம் பெரிய சர்டிஃபிகேட் இல்லை சார். இதுக்கு வந்து நம்ம இது வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம நிறைய சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும். இது ஜென்ரலாக ஒரு ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டதுனால வந்து ஒரு லைசன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்வாங்க. அதாவது சிறு குறு வியாபாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது மீடியம் ஸ்கேல் ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தாலுமே போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா தேவைப்படும் சார். ஓகே சார். இப்போ அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும்? இப்போது அன்றைக்கி நான் காலகட்டத்தில் வாங்கும்போது ஒரு 5000 செலவாச்சு. ஓகே. இன்றைக்கி ஒரு மேபி ஒரு 25,000 செலவாகலாம். ஜிஎஸ்டி அந்த மாதிரியெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குமா? ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கேன் சார். 2020 பண்ணிட்டுருக்கேன். 21 அந்த டைம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐடி ரிட்டர்னும் ஃபைல் பண்ணிட்டுருக்கேன். ஐடி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. பேங்க் ட்ரான்சாக்ஷன், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். அது தொழிலுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த முறையாக ஆரம்பத்துலேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அப்படியே படிப்படியாக மேல் நோக்கி போகிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ உங்கள் கடையில் எத்தனை பேர் சார் வேலை பார்க்குறாங்க? தற்சமயம் 6 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். ஓகே. உங்கள் வாடிக்கையாளரை நீங்கள் எவ்வாறு கவர்ந்தீர்கள்? என்னென்ன விளம்பர முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க? நல்ல கேள்வி கேட்டிங்க. 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி பதில் சொல்கிறேன். இப்போ வாடிக்கையாளரை கவர்ந்து இழுக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, என் கடைக்கு அன்றைக்கி ஆரம்ப காலத்தில் சீட் கவர், பைக் சீட் கவர் போடும் போது 100 ரூபா 200 தான். நான் இப்போ வரும்போதே அவங்களுக்கு ஒரு கீ செயின், பென்னு இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவேன். அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்க கேட்காமலே அந்த பேனான்றது 5 ரூபா தான், கீ செயின்றது 2 ரூபா தான். ஸோ அவங்க மனசில் நம்ம நிற்கும் என்றைக்கும். காசு 10 ரூபா கம்மி பண்ணாங்களோ பண்ணலையோ, கம்மி பண்ணாலும் அந்த என்னுடைய அவங்க சேஞ்சை நான் கொடுக்கும்போது, இப்போ அந்த காலத்துலாம் 60, 30 இப்படி தான் நிறைய விஷயங்கள் நீ தான் ரவுண்ட் ஃபிகர் ஆச்சு எல்லாமே. ஸோ அன்றைக்கி சில்லறை நிறைய தேவைப்படுது. சில்லறை மீதி கொடுப்போம் கம்பல்சரி. அப்போ நான் என்னுடைய கடை விசிட்டிங் கார்டு ப்ளஸ் ஒரு கீ செயின், ஒரு பென், அதில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு மாறி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன். 2 வீலர் சீக்காக போடுறாங்க அப்படின்னும் போது வண்டி சாவி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கீ செயின் இல்லாமல் இருக்கும். சில பேர் கீ செயின் இருக்கே சார், இல்லை அடிஷ்னலாக வீட்டுக்கு பீரோக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவேன். முதல்ல நண்பர்கள் ஆக்கிடுவேன். அவங்க உள்ளே வரும்போது தான் கஸ்டமர். ஸோ ஒரு டைம் வரும்போது கஸ்டமர் அவங்கள அந்த சீட் கவர் போகிற டைமிங் கேப்பில் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாங்களாம் பேசி நம்ம இன்முகத்தோடு சிரித்து பேசி அவங்களை நட்பாக்கிடுவேன். அடுத்த தடவை வரும்போது அவங்க எனக்கு கை கொடுத்துட்டு போவாங்க. அடுத்த தடவை ஃப்ரெண்டாக தான் வருவாங்க, கஸ்டமராக வர மாட்டாங்க. ஓகே, சூப்பர் சார். வேறு என்ன ஏதாவது டிஜிட்டல் விளம்பரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? டிஜிட்டல் விளம்பரம் நான் ரொம்ப பண்ணதில்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, டிவியில் வர விளம்பரமோ, ரேடியோவில் வர விளம்பரமோ, யூடியூப்பில் வரத்தை விட நான் எதுவும் தவறாக சொல்லலை. ஸோ என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது ஒரு மக்களுக்கு நபருக்கு நபர். இப்போது என் ஃப்ரெண்டு இப்போது கஸ்டமராக வந்தார், எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் போய் சொன்னால் எனக்கு சோஃபா ஆர்டர் வருமா, டிவியில் பார்த்தா ஆர்டர் வருமானா, அவர் சொன்னால் தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா விளம்பரத்தை பார்த்தா ஓகே 50% ஓகே இங்கே பண்ணுறாங்க தெரிஞ்சுப்பாங்க. ஒரு நபர் சொல்லும் போது ஸோ அவர் பண்ணியிருக்காரு நல்லாக்குன்னு அவரே சொல்லிட்டார் அப்படின்னும் போது என்கிட்ட அந்த அடுத்துக்கான விலை பேரம் பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிடுவாங்க ஆர்டர். ஓகே, உங்களோட வாடிக்கையாளர் தான் உங்களுக்கு விளம்பரமே? 100% வாடிக்கையாளர் தான் எனக்கு விளம்பரம். ஓகே, சூப்பர் சார். உங்களோட ஷாப்பில் உள்ள பொருளின் விலை நிர்ணயத்தை நீங்கள் எவ்வாறு கட்டமைக்கிறீங்க? இப்போது 2 விதமாக பிரிக்கலாம் சார். தொழில் வேறு, வியாபாரம் வேறு. இப்போ நான் சேர்ந்து வியாபாரமுக்கு தொழில் இருக்குது. இப்போ பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், 100 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நான் 30% லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணுவேன். 30% லாபம் இல்லாமல் இந்த மார்ஜின் இல்லாமல் நம்ம எதுவுமே தொழிலுமே பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ 100 ரூபா வாங்கினா 130 ரூபா விற்போம். ஓகேங்களா? இது இப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் வாங்குறேன்னா எனக்கு அந்த செய்கூலி லேபரோட சேர்ந்து விற்கும் போது நான் அந்த 200 ரூபாய்க்கு தான் விற்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இதுக்கு 2 விதமாக பிரிப்பேன். ஒன்று ப்ராடக்டாக வாங்கி ப்ராடக்டாக கஸ்டமர் கொடுத்துறேன். உதாரணத்துக்கு ஒரு ஹெல்மெட் விற்கிறோம் அப்படின்னா அது 30% இல்லாமல் 1000 ரூபா வாங்கினா 1300 ரூபா சொல்லுவோம். கஸ்டமர் 50 ரூபா நெகோஷியேட் பண்ணாலும் ஒரு 25% மார்ஜினில் பண்ணுவோம். பட் இப்போ ஷீட் கவர்ஸு, சோஃபா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்க்ளூடிங் எங்கள் லேபர் சேரும். நான் ரோலிங் ஷேர் சர்வீஸ் பண்ணுறோம், சோஃபா சர்வீஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் 100 ரூபாய்க்கு ரெக்ஸின் வாங்குறேன் அப்படின்னா நான் 150 ரூபாய்க்கு நான் போட முடியாது, 130 ரூபாய்க்கு நான் போட முடியாது சீட் கவராக. ஸோ லேபர் 50% அதை ஆக்குபை பண்ணிவிடும். ஸோ அப்போ 200 தான் நான் விற்க முடியும். 50 + 50 100 ரூபா வாங்கினா 200 தான் சீட் கவர் போட முடியும், இன்க்ளூடிங் லேபர். ஓகே, உங்களோட செலவு வரவு எல்லாத்தையும் சேர்த்து இன்க்ளூடிங் லேபர்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பம். இப்போ உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அது எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? சவால்கள் பார்த்திங்கன்னா காம்படிட்டர் தான். நம்ம செய்கிற பிஸ்னஸே நமக்கு கொஞ்சம் தூரத்தை தள்ளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் எத்தனை தெரியாது. நம்ம பக்கத்துலேயே வந்து பிஸ்னஸ் காம்படிஷன் பண்ணாங்க. நான் அதில் நம்ம தொழிலை வந்து வித்தியாசமாக புதுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆசைப்படுவேன். ஸோ அதனால் சீட் கவரோட இந்த தொழில் பொதுவாக அந்த சீட் கவர் தைக்கிறவங்க ஆரம்பிச்சுன்னா அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வெறும் சீட் கவர் மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி நான் இல்லாமல் சீட் கவர் ஆரம்பித்து ஹெல்மெட் ஆரம்பித்தேன், ப்ளஸ் கீ ஆரம்பித்தேன், அப்புறம் ரோலிங் சேர்ஸ் பண்ணேன், இப்போ சோஃபா பண்ணுறேன். இப்போ அடிஷ்னல் பிஸ்னஸாக இன்றைக்கி இம்போர்ட்டர் ரிட்டன் கிஃப்ட் ப்ராடக்ட் பிஸ்னஸும் அடிஷ்னலாக பண்ணுறேன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்ம தொழில் வந்து மென்மேலும் வளர்ந்துட்டே போகணும். அந்த ஒரு சீட் கவர்னா ஆரம்பித்தா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு முன்னாடி ஆரம்பித்த கடைங்களாம் அன்னிலேருந்து சீட் கவர் இன்றைக்கி வரைக்கும் சீட் கவர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ நம்ம அப்படி இல்லாமல் இந்த தொழில் ஒட்டி சார்ந்த தொழில் என்னென்ன பண்ண முடியுமோ அது அனைத்தும் பண்ணி வெற்றியும் கண்டேன். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. சூப்பர் சார். உங்கள் சப்ளையர்களை எவ்வாறு தேர்வு செய்தீர்கள்? அவர்களுடன் நல்லுறவை எவ்வாறு பராமரிப்பு செய்தீர்கள்? சப்ளையர்ஸ் பார்த்திங்கன்னா நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் குறித்த நேரத்துக்குள்ளே நான் நேர்த்திக்க அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் பண்ணுறவங்களுக்கு தான் நான் டைஎஃப் வச்சுருக்கிறேன். பொருள் தரமாக இருக்கணும் நம்பர் 1. இல்லைன்னா அது எந்த நேரத்தில் ரிட்டர்ன் கொடுக்க போகிறேன்ற அஷூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவன்கிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், இன்னொருத்திட்ட 1100 ரூபா வாங்குறேன்னா 1100 ப்ராடக்ட் தான் நான் வாங்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1100 ரூபா நல்ல ப்ராடக்ட் வாங்கும்போது என் கஸ்டமருக்கு நான் தைரியமாக கொடுப்பேன். ஸோ விலை கம்மியான ப்ராடக்ட் நான் மார்க்கெட்டில் வாங்கினா நான் தைரியமாக கொடுக்க முடியாது. ஸோ அந்த காரணத்தால் நல்ல சப்ளையராக செலக்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி அவங்களும் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். இல்லைனா அந்த கஸ்டமரை டிஸ்கவுண்ட் பண்ணிவிடுவேன் சப்ளையரை. புதுசாக நான் டீலர்ஸை தேடி போய்கிட்டே இருப்பேன், ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். ஸோ அது ரேட்டுக்கு வரதுக்கான இல்லை, புது ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றனால. இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, திருவள்ளூர் ஷீட் கவர்ஸு. ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லோரும் ஒரு சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே ஆரம்பித்து திருப்பதி, ஆந்திரா சைடில் பண்ணியிருக்கேன், விஜயவாடாவில் பண்ணியிருக்கேன், நெல்லூரில் பண்ணியிருக்கேன், நூங்கலில், ப்ளஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் பண்ணியிருக்கேன், ஈவன் டெல்லி வரைக்கும் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உதாரணத்துக்கு இந்த 2 வீலர் பாடி கவர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ரெயின் கவர் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை பீப்புள்ஸில் வந்து ஓரளவுக்கான குவாலிட்டி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ரேஞ்சில் போக மாட்டாங்க, ஏன்னா அதை வாங்க மாட்டாங்க, சேல் ஆகாது அப்படின்வாங்க. ஸோ பெரிய பெரிய நகரங்களில் சேல்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு பெங்களூர், மும்பைலாம் ஐடி பீப்புள்ஸ் இருக்காங்க, நல்லா செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பைக் பாடி கவர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு 300 ரூபா 400 ரூபா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். என்கிட்ட பைக் பாடி கவர் வந்து 1500 2500 இருக்குது. பார்க்கும்போது ஷாக்கிங், எப்போ ஒரு காருக்கே கவரிக்கிற அவ்வளோ தானே அப்படின்வாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த் இருக்கும். உள்ளே அந்தளவுக்கு லேமினேஷன் கவர் வரும், வண்டி ஸ்க்ராட்ச் ஆகாது. இப்போது நம்ம ஊரில் ஒரு 50,000 கொடுத்த பைக் வாங்குறோன்னா அதுக்கு ஒரு 500 கவர் போடலாம். ஸோ லக்ஸரி பைக்கிங் இருக்குது, KTM இருக்குது, ஹேர் டேவர்ஸ், இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ அதிகமாக வந்துடுச்சு. ஸோ அந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பாடி கவர்ஸ் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது. ஸோ அதெல்லாம் கஸ்டமைசிங்காக நான் பண்ணித்தரேன். அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும், அதுக்கேற்ற ப்ரைஸும் இருக்கும். அந்த நல்ல ப்ரைஸ் கொடுத்தா தான் நல்ல பொருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு டீலருக்கு பொருட்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அமௌண்ட்டு இனிஷியலாக கொடுத்துட்டு வாங்குவீங்களா, இல்லை வந்துட்டு 1 மந்த் அந்த மாதிரி வச்சுட்டு வாங்க மாதிரி இருக்குமா? ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருமே கேஷ் அண்ட் கேரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரெடிட் கேட்டால் கொடுப்பாங்க. நம்ம நல்ல கஸ்டமர் அப்படின்னு அவங்களுக்கு நல்ல கஸ்டமர்னால் கண்டிப்பாக கிரெடிட் கொடுப்பாங்க. நான் அதை விரும்புறதில்லை. நான் டே 1லேருந்து அப்டேட் வரைக்கும் கேஷ் அண்ட் கேரி மெத்தட் மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே ஒரு இடத்துல கிரெடிட் வாங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த யூஸ் ஆகாத பொருள், கொஞ்சம் டேமேஜ் ஆன பொருள், ஒரு ரிஜெக்ட் ஆன பொருள், சார் இது கொஞ்சம் ரிஜெக்ஷன் ரேட்டில் தரேன், கிரெடிட் தரேன், இது நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்ற வாய்ப்புகள் அது அதிகமாக வரும். ஸோ எனக்கு அந்த தேவைன்றது குவாலிட்டின்றனால நான் கிரெடிட் வாங்கினதும் இல்லை, நான் கிரெடிட் கொடுத்ததும் இல்லை. கார்டு இஸ் கிரேட் கலர் பண்ணத்தில். இப்போ நீங்கள் வந்துட்டு சேரு, ஷோபா அந்த மாதிரியெல்லாம் சேல் பண்ணுறீங்க. ஆமாங்க. இப்போ டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுவீங்களா? மினிமம் எவ்வளோ ஆர்டர் பண்ணால் பண்ணுவீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் பண்ணுவீங்க? பண்ணலாம் சார். இது நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு. பண்ணலாம். இப்போ நான் கடை வச்சுருக்கேன், ஒரு 6 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருந்தால் ஒரு லிமிட்டேஷன் தான் சார் பண்ண முடியும். ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே ஒரு சிங்கிள் சேர், இப்போ நான் ஒரே ஒரு சேர் வச்சுருக்கேன், அந்த சேர் ஃபால்ட்டு அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருந்தால் நம்ம டோர் ஸ்டெப்பை வந்து அதை ஃபால்ட் அட்டன் பண்ணி சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 20 சேர் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் நம்ம பண்ணலாம். சர்வீஸ்க்கும் தனியாக ஆள் வச்சுருக்கோம், டோர் ஸ்டெப் சர்வீஸு பண்ணலாம். அதை வால்யூமாக பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ சிங்கிள் சேர் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் பண்ணலாம். ஓகே சார். இப்போ பழைய ஷோபா சேரு அந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் முறையில் புதுசாக அது வாங்குற மாதிரி உங்களோட ஷாப்பில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது சார். ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பழைய சோஃபா வச்சுருக்கீங்க, அந்த சோஃபா எடுத்து நீங்கள் புது சோஃபா என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சோஃபா டு சோஃபா எக்ஸ்சேஞ்ச் எடுத்து பண்ணி தரலாம். பழைய சோஃபா மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை போட்டு எடுப்பாங்க. பட் நம்ம எடுக்கிறது டேரெக்டாக. ஸோ அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அவங்கள வர வச்சு வேல்யூவேஷன் போட்டு அந்த பழைய சோஃபா எடுத்துகிட்டு உங்களுக்கு புது சோஃபா பண்ணி தரலாம். சோஃபா வந்து கஸ்டமைசிங்காகவும் நம்ம பண்ணி தரலாம். அதேமாதிரி 2வது சேர் கேட்டிங்க. சேர்ஸை நியூ சேர்ஸை அசம்பிள் பண்ணுறோம், வாரண்டியோடு பண்ணித்தரோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேங்க்லேயோ ஒரு பேங்க் ஸ்டேட்டஸ்லேயோ ஒரு ஓல்டு சேர்ஸ் இருக்கும், ஒரு 10 சேர் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டே எனக்கு நியூவாக சேர்ஸ் கொடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணி தரலாம். என்னென்ன வெரைட்டியான சேர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க சார் நீங்கள்? சேர்ஸில் நிறைய வகை இருக்குது சார். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா விசிட்டர் சேர்னுவாங்க, ஆஃபீஸில் விசிட்டர் சேர் சொல்லுவாங்க, பார் சேர் சொல்லுவாங்க, ஏர்போர்ட் சேர் சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் சேர் சொல்லுவாங்க, ரிசப்ஷனிஸ்ட் சேர்னு சொல்லுவாங்க, ஏர்ஃபோர்ஸ் சேர்னு சொல்லுவாங்க, பாஸ் சேர்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் சேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வகை சேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா சேர்ஸுக்கான ஸ்பேர்ஸும் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது.
ஏன்னா ஸ்பேர் சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டு போங்க, நான் ஸ்பேர் வர வச்சுட்டு மாட்டித்தரேன் அப்படின்லாம் சொல்லலாமல், நீங்கள் நம்ம ஷாப்புக்கு தேடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அது எந்த ஃபால்ட் எவ்வளோ பெரிய ஃபால்ட்டாக இருந்தாலும் வித்தின் ½ அன் ஹவர் 1 ஹவரில் அதை ரெடி பண்ணி நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். இம்போர்ட்டட் சேர்ஸாக இருந்தாலுமே ஒரு சில ஓல்டு சேர்ஸுக்கு ஸ்பேர் கிடைக்காது. ஏன்னா சேர்ஸ்ன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 2 இயர்ஸ் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்த சேர் வந்து இப்போ வராது. ஸோ இந்த இயர் 2 வர சேர்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தா அந்த மாடல் கிடைக்காது. சேர் கிடைக்கும், பட் அந்த மாடல் கிடைக்காது. ஃபீல்டில் இருக்கும்போது தெரியும். ஸோ அந்த சில கான்ஃபரன்ஸ் வந்து ரேர் ஐட்டம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஜென்ரல் சேர்ஸு எல்லாமே ஜென்ரல் சர்வீஸு மெட்டீரியல் ஸ்பேர்ஸும் ரெகுலரி அவைலபிள் சார். ஓகே சார். இப்போ ஒரு வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட பொருள் வாங்கணும்னா ஏன் வாங்கணும்? அதுக்கு 2 காரணம் இருக்குது. பிஸ்னஸ் எத்திக்ஸ், நேர்மையாக இருக்கணும் முதல் விஷயம். 2வது விஷயம் இன்றைக்கி எதிர்பார்க்குறது பணம் கூட 2வது விஷயம். டைமிங், சொன்ன வார்த்தையை சொன்ன டைமில் கொடுக்குறது. ஆக்சுவலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருப்போம், ஈவெண்ட் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் சோஃபா கொடுப்பாங்க. எல்லாருக்கும் பண்ணிடுவாங்க, வீட்டு அட்டாச் பண்ணுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ சோஃபா வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க ஃபுல் சர்வீஸ்க்கு. இல்லை நியூ சோஃபா வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 வீக் டைமுக்குள்ளே என்னால் அந்த ஆர்டர் நான் கொடுக்க முடியும் 100% அப்படின்னால் மட்டும்தான் அந்த ஆர்டர் நான் சேங்ஷன் பண்ணுவேன், அட்வான்ஸ் வாங்குவேன். அதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கும் போது ஒரு 10,000 டோட்டல் ப்ராஜெக்ட் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு 1000 rupees தான் அட்வான்ஸ் வாங்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மீதி டைமில் அந்த சொன்ன டைமில் பொருளை கொடுத்துட்டு தான் மீதி கேஷ் நான் வாங்குவேன். அதனால் கஸ்டமரே என்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க. ஓகே சார். இப்போ ஷோபாவில் என்னென்ன சைஸில் இருக்குது, எவ்வளோ பட்ஜெட்லலாம் இருக்குது, என்ன பட்ஜெட், மினிமம் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் எவ்வளோ இருக்குது? இப்போ மினிமம் ஒருத்தர் வீட்டில் ஒரு 3 பேர் உட்கார மாதிரி சோஃபா வேணும் அப்படின்னா 5 feet சோஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோஃபா வந்து 7,500 ஸ்டார்ட் ஆகுது, ரெடிமேட் சோஃபா. ஓகேங்களா. அதுக்கு மேலே நம்ம சீட்டிங் ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். 5 seater, 7 seater, 10 seaterன்றது. கார்னர் சோஃபா அப்படின்னு இப்போ ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ஸ்டார்ட் ஆகுது 2. 3வது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைசிங் சோஃபா நிறையா பண்ணுறோம். இப்போது ரெடிமேட் ஒரு ஷோரூமில் போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீடு பெருசாக இருந்தால் நான் அதிகமாக சோஃபா வாங்கி கரெக்டாக போடலாம். சில இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், சின்னதாக இடம் இருக்குது, ஒரு 3 feet தான் இருக்குது, அங்கே சேர் தான் போட முடியுது, பட் எனக்கு சோஃபா போடணும் அங்கே அப்படின்னா நம்ம உங்கள் ஸ்பாட்டுக்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த இடத்துக்கு என்ன சைஸில் பண்ணால் பொருத்தமாக இருக்கும், இடம் கம்மியாக இருக்கும், 3 feet தான் இருக்கும், அதில் ஒரு 5 பேர் உட்கார மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் கஸ்டமைசிங்காக நம்ம பண்ணித்தரலாம் அந்த சோஃபாஸு. அது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஓகே சார். இப்போ வெளியூர்லேருந்து உங்களோட சர்வீஸ் வேணும்னு யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெளியூருக்கு உங்களோட ப்ராடக்ட் ஹோம் டெலிவரி அந்த மாதிரி எதுவும் பண்ணுவீங்களா? பண்ணலாம் சார். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சோஃபா டெலிவரி பண்ணுற சோஃபா, நியூ சோஃபா சர்வீஸ் கிடையாது. சர்வீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் வரைக்கும் தான். ஸோ நியூ சோஃபா நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் பண்ணுறோம், திருநெல்வேலி வரைக்கும் பண்ணுறோம், தடா வரைக்கும் பண்ணுறோம். அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஒரு 500 kilometers வரைக்கும் நம்ம டோர் டெலிவரி பண்ணுறோம். பட் சார்ஜஸ் கஸ்டமர்ஸ் வரும். ஸோ என்னென்னா அந்த யூனிக்கான மாடல்ஸ், இப்போ ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம், அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான சோஃபாஸ் தான் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேட்ரிங் லேண்ட் ஒரு ட்ரெஸ் ஷோரூம் இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்க சென்னை பிரான்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சோஃபா ஒரு ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்குன்னா, இப்போ திருநெல்வேலியில் அவங்க ஷாப் இருந்தாலும் அதே மாடல் தான், அதே கலர்ஸ் தான் வேணும், யூனிஃபார்மாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ அவங்க ஒரே இடத்துல ஆர்டர் கொடுத்தா தான் பண்ண முடியும். ஸோ இன்னும் இடத்துல அதை வாங்கவும் முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட், கலர், தீம்ஸு உருவாக்கிடுவாங்க, அந்த ஸ்டைல் உருவாக்கிடுவாங்க. ஸோ அதே இப்போ அந்த மாதிரி ஆர்டர் நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறையா. எங்கள் ஆர்டர் கொடுத்தா தான் அதே மாதிரி நம்மளுக்கு டெலிவரி கொடுக்க முடியும். ஓகே சார். இப்போ நீங்கள் 2 வீலர் சீட் கவர் இப்போ சொன்னீங்க, அதை தவிர 2 வீலருக்கு வேறு என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுறீங்க? 2 வீலருக்கு அக்சஸ், 2 வீலருக்கு ஷீட் கவரு, டேங்க் கவரு, அந்த ஹேண்ட் கிரிப்ஸு, சைட் மிரரு, எக்ஸ்ட்ரா ஹார்னு, மொபைல் ஸ்டாண்டு வித் சார்ஜிங்கு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று ஹெல்மெட் பண்ணுறோம், 2வது பாடி கவர் மெயினாக கஸ்டமைசிங் பண்ணுறோம். ஜென்ரலாக கிடைக்கும் சைஸு, இது வாட்டர் ப்ரூஃப், 100% வாட்டர் ப்ரூஃப் கவரு ப்ளஸ் லார்ஜ் சைஸு அந்த மாதிரிலாம் பண்ணி தரலாம் சார். இது இல்லாமல் வேறு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இம்போர்ட்டர் கார்பரேட் கிஃப்டிங் பண்ணுறது சார். என்ன மாதிரி இம்போர்ட்டர் கிஃப்ட் அப்படின்னா இப்போ ஸ்மார்ட் வாட்ச்சு, மினி ப்ரொஜெக்டரு, எல்இடி லேம்ப்ஸு, ரீசார்ஜபிள் ஃபேனு, கேஜெட்ஸ்னு சொல்லுவாங்க, நைட் லேம்ப்ஸு, அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் ப்ராடக்ட் நிறைய பண்ணுறோம். கரோக்கி மைக்கு, இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஷாப்பில் கிடைக்காது. ஒரு இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேயோ கிஃப்ட் ப்ராடக்ட் கடையிலையோ கிடைக்காத பொருட்கள், அந்த மாதிரி ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மினி வாஷிங் மிஷினு, ஒரு 2 kg வாஷிங் மிஷினு, சிங்கிள் பேச்சுலர் இருக்காங்க யூஸ் பண்ண ஒரு வாஷிங் மிஷினு, மினி மைக்ரோ ஓவன்,
அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேஜஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சார். ஓகே சார். இதெல்லாமே நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் பண்ணுறீங்களா இல்லை ரீட்டைல் ரேட்டில் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக நான் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறேன், ரீட்டெயிலையும் ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறேன். மீன் ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயிலில் பொருள் கொடுக்குறேன். ஏன்னா டைரக்ட் இம்போர்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணியே பார்த்து வாங்கலாம். ஸோ ஆன்லைனில் விட பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. ஓகே சார். இப்போ வாடிக்கையாளர் உங்கள்கிட்ட பொருள் வாங்கணும்னா உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி என்ன, உங்களோட தொடர்பு என்னன்னு சொல்லுங்கள். தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 9945854441. மீண்டும் சொல்கிறேன், 9945854441. இது நம்பரு, மொபைல் நம்பரு. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில், திருவள்ளூர் மெயினில் காக்கலூர் பைபாஸ் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபாஸ் ரோட்டில் நம்ம ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி லேண்ட்மார்க் இருக்குது, ஜெய்குரு ஜுவல்லரி அப்படின்னு. அந்த ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டில் என்னோடய ஷாப் இருக்குது. அந்த டைம் விசிட் பண்ணால் பண்ணித்தரலாம் சார். ஒரு புதிதாக ஒரு தொழில் முன்னேற வர்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரைனா என்ன? ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட தொழிலை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் அது. ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி படிச்சுட்டு வேலைக்கு போயிடறோம் அப்படின்னா சொந்த தொழில் செய்கிற ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அது நிறைய முன்னெடுக்கணும். ஒரு கிளாஸஸ் கூட எடுக்கலாம் அதுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் எப்படின்னா நல்லா படிச்சிடும், டிகிரி ஹோல்டர் ஆகிடும், ஒரு ஐடி கம்பெனி வேலை கிடச்சா போயிடும் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இப்போ நாங்களாம் பார்த்தா எங்களுக்கு படிப்பறிவு கம்மி தான். ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த சொந்தமாக தொழில் செய்யும்போது தான் நம்ம ஆளுமை திறமைகள் நிறையா வரும். அதனால் சொந்தமாக தொழில் செய்யணும் நான் வரவேற்கிறேன். என்னுடைய சம்மந்தமான தொழிலை செய்கிறதுக்கு எல்லா சப்போர்ட் ஐடியாவும் நான் பண்ணித்தரத்துக்கு தயாராக இருக்கேன். உங்களுக்கு படித்த இளைஞர்கள் இல்லை வேலை இல்லாதவங்க எதாவது சொல்லுங்கள், பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பிஸ்னஸாக இப்போ அந்த பாடி கவர் சொன்னீங்களா, வண்டியோட பாடி கவர், அது பிரதர் வந்து ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஒரு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரிலாம் தேவைப்படுறாங்க. இப்போ பாடி கவர் வந்து இப்போ நான் சொல்கிற பாடி கவர் வந்து சும்மா சிம்பஸ்ட்டாக 300 ரூபாய் வாங்குறது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம மக்கள் நிறையா பார்த்துட்டாங்க, வெறுப்பாயிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து 100% வாட்டர் ப்ரூஃப். இப்போ அந்த பாடி கவர் என்கிட்ட இருக்குது, நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் வச்சுங்களேன். இதை எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயார்னா என் தொடர்பு கொள்ளுங்கள், நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் தான் அந்த ஊரில் பார்சல் போடுறேன், நீங்கள் அங்கே இருக்கிற கடைங்களுக்கு கேன்வாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கேரண்டி கொடுத்து பண்ணுற பொருள்னால நீங்கள் தைரியமாக சேல்ஸ் பண்ணலாம், நீங்களும் வருமானம் ஈட்டலாம். இப்போ நான் தொழில் சேர்ந்து நான் ஆரம்பத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இப்போது கடையெல்லாம் நானே திறந்து நானே பெருக்கி நம்மளே ஹெல்ப்பராகவும் இருந்து நம்மளே ஓனராகவும் இருந்து நானே பர்ச்சேஸாகவும் இருந்து எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி இல்லை, நிறைய மாறிடுச்சு. நம்ம உட்காந்த இடத்துல பொருள் தேடி நம்மகிட்ட வருது, நமக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா. ஸோ இந்த நவீன காலத்தில் நிறைய வசதிகள் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் அந்த காலம் அவ்வளோ வசதி கிடையாது. இப்போ ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகட்டும், இப்போ ப்ராடக்டோட இமேஜ் ஆகட்டும். இப்போ இதை நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. நான் எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் நான் ஒரு ஆள் என் வேலையை நான் செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நெட்வொர்க் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, இந்த மாதிரி சோஷியல் மீடியா நிறையா இருக்கிறதுனால சுலபமாக நீங்கள் வியாபாரம் பண்ணி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க தான் முன்னெடுக்கணும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய பையசாரின்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு அது தேவை இருக்கலாம். இதில் நான் சொல்கிறது எல்லாமே மினிமம் 30% மார்ஜினோட பண்ணலாம். திரும்ப சொல்கிறதுன்னா பொருள் குவாலிட்டி. முதல்ல உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருந்தால் உங்களோட சுற்றி ஒரு நண்பர்கள் வட்டத்தை உருவாக்குங்க. நீங்கள் எடுத்தோடனே நேராக தொழிலில் போய் சாதிக்க எதுவுமே முடியாது, யாருமே முடியாது. ஏன்னா நம்மகிட்ட பெரிய ஃபண்டு பொருளாதாரம் இல்லை. ஆனால் சம்பாதிக்கணும் ஆசை எல்லாருக்கும் இருக்கும், நியாயமான ஆசைகள். பட் அதுக்கு என்ன காரணம், என்னுடைய கருத்து கேட்டிங்கன்னா, முதல் நண்பர்களை உருவாக்குங்க, உண்மையாக பழகுங்க, நட்பாக பழகுங்க. அந்த நண்பர்கள் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நண்பர்களை உருவாக்குவோம், பிஸ்னஸில் சாதிப்போம். சூப்பர் சார். இதுவரை நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். உங்கள் தொழில் மென்மேலும் வளர ஊர்க்குருவின் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.